அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை இன்று சிவபெருமானை நம்ம வழிபடுறதோட சிறப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை தேய்பிறை பிரதோஷம். இதை குருவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரதோஷத்தில் நம்ம சிவபெருமானை வழிபடும்போது நம்மளோட மனக்கவலைகள் எல்லாம் சிவபெருமான் நம்மளுக்கு அருள் புரிவார் அப்படின்றது நம்பிக்கை. அடுத்து இந்த கார்த்திகை மாத பிரதோஷம் அப்படின்றது சிவபெருமானை நம்ம நாள்தோறும் வணங்கிட்டே இருந்தாலுமே பிரதோஷ காலத்தில் நம்ம விரதம் இருந்து வணங்குறது அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் சிறப்பான பலனை நம்மளுக்கு தரும் அப்படின்றது தான் இதனோட தாத்பரியம். அடுத்து பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரர் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவாங்க. அந்த இடத்துல முதல் சுற்றில் செய்யப்படுற வேத பாராயணத்தையும், 2வது சுற்றில் செய்யப்படுற திருமுறை பாராயணத்தையும், 3ஆம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசையும் கேட்டபடி நம்ம வலம் வர வேணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அடுத்து இந்த நாளில் நந்தி தேவரையும் சிவபெருமானையும் முறைப்படி வணங்கி வரவங்களுக்கு எல்லா வளமுமே கிடைக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை. அடுத்து இந்த கார்த்திகை தேய்பிறை பிரதோஷ தினத்தில் சிவனை வழிபடுறதுனால நம்மளுக்கு மேலும் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை திரையோதசி இந்த தினத்தில் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை உள்ள காலம்தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படுது. பிரதான தோஷங்களை நீக்கிறதுல இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு முக்கிய பங்கு இருக்குது, சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை பிரதோஷமாக இன்று இந்த வியாழக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தை குருவார பிரதோஷ தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்க்க கோடி நன்மை. குரு திசை நடக்கிறவங்க, குருவை லக்னாதிபதியாக இருக்கிறவங்க வியாழக்கிழமை இன்னைக்கு பிரதோஷ தினத்தில் விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்யும்போது கிரக தோஷத்தினால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் குறைஞ்சு வாழ்க்கையில் அவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் அப்படிங்க சொல்கிறாங்க. ஒரு வருஷத்தில் வரக்கூடிய 24 பிரதோஷத்துலேயும் கோயிலுக்கு போய் வணங்க முடியாதவங்க கூட இந்த சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த 4 மாதத்தில் வரக்கூடிய 8 பிரதோஷத்துக்கு மட்டுமே கோயிலுக்கு போய் வணங்கினா கூட சிவபெருமானை வணங்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு வருஷத்துக்கான பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போய் வணங்கினா பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து இதோட பலன்கள் என்னென்னா, தேய்பிறை பிரதோஷத்தன்னைக்கு நம்ம விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடும்போது கல்வி பெருகும், செல்வ வளம் பெருகும், நோய்கள் விலகும், கடன், மனக்கவலை எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிரதோஷ பூஜை 1000 சிவ பூஜை செய்தமைக்கு சமம். இதில் அதிக பலன் நமக்கு கிடைக்கும். இந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமானோட ஆலயத்தை 5 முறை வலம் வரும்போது நமக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது உறுதி. நீங்களும் இந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபட்டு உங்களுக்கான பலன்களை கண்டிப்பாக பெறுங்க. நன்றி.